எல்லாரும் பெயிண்ட்டை வந்து செவத்தில் அடித்து பார்த்துருப்பீங்க, பைக்கில் அடித்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு கோழி மேலேயும் ஒரு நாய் மேலேயும் அடித்தோம். என்ன கதைன்னு வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. வணக்கம் நண்பர்களே. 30 டே ஃபிட்னஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 26. இன்றைக்கி ஃபிட்னஸ் சேலஞ்சு. காலமாக ஜிம்முக்கும் போகலை, எங்கேயும் போகலை. தம்பி ஃப்ளிப் அடிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிட்டான். அங்கே வந்து நான் முன்னாடி ஃப்ளிப் அடிக்கும் போது என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான், அவனும் வந்திருந்தான். அவங்க 2 பேரும் ஃப்ளிப் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருந்தானுங்க. நான் அப்படியே பீச்சை சுற்றி அங்கோட்டி இங்கோட்டம் பார்த்துட்டு அங்கே இருந்து முடிச்சுட்டு வரும்போது ஒரு டீயை போட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ட்ரெஸ் எடுக்க போகணுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க SK47 கடைக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போயிட்டான். அங்கே தான் என் ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணுறான். அப்படியே அவன்கிட்ட பேச்சை போட்டு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பம். ஒரு சைக்கிளையும் அதுக்கு பெயிண்ட் அடிக்க 150 ரூபா ரேட்டில் 2 பிளாக் ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து கொண்டு வந்தானுங்க. வந்து அவனுங்க பாட்டுக்கு ஸ்டிக்கர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ரே அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. அடிக்க ஸ்டார்ட் பண்ணதான் சைக்கிள் ரோண்டுருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லா பசங்களும் கூட சண்டை பிடிச்சிட்டு இருக்கான். அதுலேயும் நான் வேற வளர்ந்த பையன், எனக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சிட்டு அந்த பெயிண்டை வந்து ஸ்ப்ரே பண்ண என்கிட்ட கொடுத்தானுங்க. ஆனால் அவனுங்களுக்கு தெரில எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு. நானும் நம்ம கெத்தை விட்டு கொடுக்க பார்த்துன்னு சொல்லிட்டு வாங்கி அடிச்சிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்ச நேரத்தில் அடித்து முடிச்சிட்டோம். பேலன்ஸ் பெயிண்ட் இருக்குது, ஒன்று என்ன பண்ணுவோம், ஒதுக்கி வச்சுருப்போம், இல்லைனா வேறு ஏதாச்சும் பண்ணுவோம். இவனுங்க சும்மா போய்ட்டு இருந்த கோழியை ஒன்றை பிடிச்சிட்டு அதுவும் அது வெள்ளின்னு இருக்குது, அதை பிடிச்சி கருப்பாக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சி ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருக்கானுங்க. அது என்ன விட்டுருங்கடான்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு. சரி, அதோட விட்டானுங்களா, என் தம்பி வளர்த்துற நாயை பிடிக்க பிளான் போட்டானுங்க. அது இருந்தாலும் என் தம்பி இல்லை ஒன்று ஸ்கெட்சு போட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணி பையனை கூட்டிகிட்டு வந்துட்டான். பிடிச்சி வச்சு காலில் ஸ்ப்ரே அடிச்சு விட்டானுங்க. இருந்தாலும் தலைவன் ஓடிட்டான். அதுக்கப்புறம் என்ன, பேலன்ஸ் பெயிண்டையும் அப்படியே சைக்கிளில் ஃபுல்லாக அடித்து விட்டுட்டு சைக்கிளை ரெடி பண்ணிட்டோம். அப்படியே சைக்கிளை ரெடி பண்ணிவிட்டு ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே இன்றைக்கி டேயும் முடிச்சுட்டு நாளைக்கு பார்க்கலாம். பாய்.